ஹாய் கோயம்புத்தூர் மக்களே, வெல்கம் டு மித்திரன் ஹோம்ஸுங்க. கோயம்புத்தூர் மயிலம்பட்டி சைடு வீடு தேடுறீங்களா? இதோ இங்கே பாருங்கள், ஒரு டைட்டானிக் கப்பல் மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு கிராண்டாக ஃபினிஷிங்கோட ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் டோர் வச்சுருக்காங்க. அதாவது மேற்கு பார்த்த சைட்டில் வடக்க வாசல் வச்சு ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இந்த பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மயிலம்பட்டி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். நீலம்பூர் கதிர் காலேஜுக்கு பேக் சைடு வழியாகவும் வரலாம். அதேமாதிரி காலப்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குங்க. ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கங்க. உள்ளே பார்க்குறதுக்கு எனக்கு எதை விடுறதுனே தெரில, என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பார்த்து சூப்பராக பிளான் பண்ணி எல்லாமே பக்கா குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு கிராண்ட் ஸ்ட்ரக்சரோடு பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து எல்லாமே இருக்குங்க. சர்வேலன்ஸ் கேமராவும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்காவான ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. உள்ளே நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய கார் பார்க்கிங்கே கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 கார் உள்ளே நிப்பாட்டிக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேனலிங் ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா செட்பேக் ஏரியா 2 அடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு வரக்கும் சரி, உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, மெயின்டெனன்ஸுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நமக்கு பக்காவாக இருக்குங்க. இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் துவைக்கிற கல்லும் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி வர பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பெயிண்டிங்க்கு ப்ராப்ளம் இல்லை, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட்டும் இருக்குங்க. ஒரு நல்லது கெட்டதுன்னா தாராளமாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டில் வெளியே நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த கப்பலுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போங்க எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ வாங்க, வெயிட் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடு எந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ உள்ள கேப்டன் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ நுழையிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீ கூட்டுங்க. ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், ஃபால் சீலிங்கை பார்க்கும்போதே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலெலாம் தோற்றுரும். அந்த அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள மேக்ஸிமம் டீ குட்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் சூப்பராக இருக்குங்க. ஃபேனும் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா ரூமும் ரெடியாக இருக்குங்க. நீங்கள் சாமி படம் கொண்டு வந்து வச்சா போதும், அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. உள்ள ரேக் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட இல்லத்தரசிகளுக்கு பிடித்தமான கிச்சனுக்கு போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, 10க்கு 16ங்கிற சைஸில் கிச்சன் வித் டைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. இது கிச்சனா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலானே தெரிலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஃபால் சீலிங் தான். இன்டீரியர்ஸோட கலர் சூஸிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஒரு ஆர்கிடெக்ட் மேலே மட்டும்தான் இப்படியெல்லாம் பிளான் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு டிசைன், குவாலிட்டி, கலர்ஃபுல் எல்லாமே சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வாஷிங் ஏரியா தனியாகவே இருக்குங்க. ஸ்டோர் ரூமும் பக்கத்துலேயே இருக்குது உள்ள. ஸோ டைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பேர் சேம் டைமில் உட்காந்து சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய டைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஏர் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சூப்பராக அமைச்சு வச்சுருக்காங்க. நமக்கு என்ன யூஸ்க்கு என்னெல்லாம் நமக்கு இந்த வீட்டில் தேவை இருக்குமோ அத்தனையுமே பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது சேல்ஸுக்காக கட்டின வீடு மாதிரியே தெரிலங்க. ஒரு ஓனர் சொந்தத்துக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, அவங்க ஓனாக கட்டினா என்னெல்லாம் வச்சுருப்பாங்களோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இதுதாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போனோம்னா இங்கேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங், ஃபேனு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பேனலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய காட் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்டுங்க. ஸோ கிங் சைஸில் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ்டாக சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட வெறும் பெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போட்டால் போதும். ஸோ டாய்லெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல் சூஸிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே பக்கா குவாலிட்டி தாங்க. நம்பர் 1 பிராண்டு தான். ஸோ ஒரு ஹோட்டலுக்கு தேவையான எப்படியெல்லாம் ஹோட்டலில் செட்டப் இருக்குமோ அந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ டோர் பாருங்கள், ரெடிமேட் டோர் கிடையாதுங்க. இதுவும் டீசெண்டான டீ குட் டோர் தான். பக்காவாக இருக்குங்க. எல்லாமே கோல்டு பீடிங் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க. லாக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ பக்கத்தில் இங்கேயும் உங்களுக்கு சிங்க் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா
கவர்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லாம் பார்த்தாச்சுங்க. இந்த வீட்டில் அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம மேலே ஏற போகிறோம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேலே ஏறுறது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிரானைட் ஸ்டெப்லேயே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்திங்கன்னா டஃப்லான் கிளாஸோடு கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு வெளிச்சத்துக்காக பக்காவாக இங்கேயும் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு ஃபால் சீலிங்கோடு இருக்குது. ஸோ மேலே ஏறுற இடத்துல மேலே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கேயும் 10க்கு 16ங்கிற சைஸில் டிவி யூனிட்டோட பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இன்கேஸ் நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா தாராளமாக இங்கேயும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலேயும் பாருங்கள் ஃபால் சீலிங் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எல்இடி டம்ப் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த எல்இடி வித் ஃபர்னிச்சரோட பார்த்தீங்கன்னா என்ன கலர் சூஸ் பண்ணால் எல்லாமே நல்லா இருக்குமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட 2 பெட்ரூம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுவும் 10க்கு 16ங்கிற சைஸில் தாங்க இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட்டு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இங்கேயும் நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கும் சரி, டிவி பார்க்க வைக்கிறதுக்கும் சரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வார்ட்ரோஃபோட சேர்த்தி இருக்குங்க. ரொம்ப பக்காவான குவாலிட்டியில் நல்ல ஒரு கலர்ஃபுல் சூஸிங்காக பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு சொல்லி பிரித்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நல்லா குளிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீட்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வரைக்கும் 2 பெட்ரூம் பார்த்தாச்சுங்க. இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் பார்த்துடலாங்க. 3வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 தான். ஆஸ் யூஷுவல் மாஸ்டர் பெட்ரூம் தான். ஒரு 3 BHK வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 பெட்ரூமில் ஒரு பெட்ரூமாச்சு அட்லீஸ்ட் ஒரு 10க்கு 11, அதாவது கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைலைட்டான விஷயமே அதுதான். அது இல்லாமல் எல்லா பக்கமே ஃபால் சீலிங், இன்டீரியர், டிவி யூனிட் எல்லா பக்கமே பிளான் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன், இது வீடு கிடையாதுங்க, இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட கப்பல் மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. இந்த வீட்டை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கள். கோயம்புத்தூர், மயிலம்பட்டி, நீலம்பூர், கோல்டு வின்ஸ், சினிம்பாளையம் இல்லை காலப்பட்டி சைடு எங்கே வீடு தேடிட்டு இருந்தாலும் இந்த வீட்டை தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சென்டரில் இருக்குது. ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75 lakhsங்க. நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரினா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.